ஷாகுல் அவர் என்ன சொல்றாருன்னா, செய்ததை நீங்க சொல்ல கூட வேணாம், ஆனா செய்யாததை சரியா சுட்டி காமிங்க. இரண்டு அரசுகளையும் நேரடியா இதது செய்யலன்னு பின் பாயிண்ட் பண்ணி விமர்சிங்க. ஆனா போற போக்குல எதுவுமே செய்யலன்னு ஒற்றை வார்த்தையில தள்ளாதீங்க அப்படிங்கிறது தான் செந்தில் வைக்கக்கூடிய வாதம். அப்புறம் உங்க கொள்கைகளை கிளாரிட்டியா சொல்லுங்க, இதை தான் நாங்கள் தேர்தலுக்கு முன்வைக்க போறோம்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல் ஒரு விஷயம், நண்பர் செந்தில்வேல் சொன்ன விஷயத்தை நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியவர் மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்துல பயன்படுத்தினார்? அதை போல எந்த இடத்தில் பயன்படுத்தினார்? எங்க பயன்படுத்தினார்? ஆதாரம் கொடுக்கிறேன். ஒண்ணு கொஞ்சம் ஃபேக்ட் செக்கிங்கோட பேசுங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க பேசுறது அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற விஷயம் அல்ல. இதுல வந்து நான் வழக்கறிஞரமா ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன், கொஞ்சம் சென்சிட்டிவா பேசுங்க. இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலித்துக்களுக்கும் கீழாக நடத்தப்படுறாங்க. அவர்களுடைய உரிமைகள் பல இடங்கள்ல மறுக்கப்படுது. இந்த அரசு என்ன இந்த இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்கு? இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்து திமுக சார், இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து திமுக, இஸ்லாமிய சமூகத்தின் விடுதலை சாத்தியப்படுத்திய திமுக, உருது பேசும் இஸ்லாமியர்களுக்கும் பிசி என்ற அந்தஸ்தை கொடுத்தது திமுக. ஒரு நிமிஷம் சார், நீங்க இத பாருங்க, நான் அத பேசினா வேற மாதிரி பேசுவேன். நீங்க இஸ்லாமியர்களை துப்பாக்கி கைப்பற்றி மூலமாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து ஸ்லீப்பர் செல். ஒரு நிமிஷம் சாகுல், உங்களுக்கு சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சாகுல் சகோதரரே, சாகுல் உங்களுக்கு சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சகோதரா சாகுல் ஒரு நிமிஷம், உங்களுக்கு சேர்த்து பேசிட்டு சாகுல். அதாவது ஸ்லீப்பர் செல் என்ற வார்த்தையை துப்பாக்கி இஸ்லாமியர்கள் மீதான சாயத்தை பூத்தியவர் விஜய் இன்னைக்கு அதே வார்த்தை அங்க பேசுறாரு, ஸ்லீப்பர் செல்னு சொல்லி. செந்தில் இருங்க. அதாவது சாகுல், அதாவது நீங்க வந்து அப்படி போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அததான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய இது எல்லாமே சாகுல் ஹமீது தான் சொல்றாரு. விஜய் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் குறித்து பேசினாரா? நான் திரும்ப திரும்ப கேக்குறேன். சாகுல் ஹமீதோட கருத்தை வச்சு நம்ம இங்க டிபேட் பண்ணல. விஜய் இன்னைக்கு என்ன பேசினாருங்கிறத வச்சு தான் நாம டிபேட் பண்றோம். விஜய் யாரையாவது குறிப்பிட்டு பேசினாரா? யாரையாவது சுட்டி காண்பித்து இந்த அரசு இந்த கொள்கையில தவறு செய்திருக்கிறதுன்னு நேரடியா சுட்டி காண்பித்தாரா? எல்லாத்தையுமே அவர் சூசகமாகவும் அததான் இங்க திரும்ப திரும்ப செந்தில் சுட்டி காண்பித்தார். காசிப் எழுதுவது போல இருந்தது அந்த பேச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் அதீத வார்த்தையை கூட சொன்னார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன் மாநாட்டுல தெளிவாக கொள்கைகளை விளக்கி பேசினாரா? அதுதான். சாகுல் ஹமீதுக்கு 1000 கருத்து இருக்கலாம், உங்க கருத்தை வச்சு நான் டிபேட் பண்ண வரல. இங்க பாருங்க, ஏமா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க ரொம்ப மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு நீங்க தெளிவாவே ஒரு விஷயம் தெரியும். இன்றைக்குள்ள ஜெனரேஷன் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. முந்தி உள்ள ஜெனரேஷன் பக்கம் பக்கமா பேசினாதான் புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்குள்ள சமூக கட்டமைப்பு, இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல உள்ளவங்க நீங்க எளிமையா சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதா இன்றைய ஜெனரேஷனுடைய இது. சரி, தொகுதி வரையறைன்றத பத்தி ஏதாவது இந்த ஜெனரேஷனுக்கு சொன்னாரா அவரே? இவங்க தேர்தல் வந்து ஒரு தண்டவாளத்தின் இரண்டு தண்டவாளங்கள் போல ரெண்டு விஷயத்துல பயணிக்குதுமா. ஒன்று, தேர்தலுடைய கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் உடைய தவறுகள். இரண்டாவது, யுக்திகள்ன்றது இன்னைக்கு தலையாய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. யுக்திகள் என்பது தேர்தல் யுக்தி என்பதே நாம் யாருக்கு, அதான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜனா ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நீங்க என்ன எல்லாத்தையும் தலைவர் தான் சொல்லணும் நீங்க நினைக்க கூடாது. ஆதவர்ஜனா சொன்ன கருத்துல இருந்து தான் அந்த கேள்வியே. ஆதவர்கள் சில தகவல்களை தெரிவிக்கிறாங்க. ஆதவர்ஜனா ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது சாகுல் ஹமீத் பொதுச் செயலாளர் சில தகவல்களை தெரிவிக்கிறாங்க. அதுதான் அவர் ஆதவர்ஜனா சொன்ன தகவல்ல இருந்து தான் கேள்வியே வைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில 4 லட்சம் கடன் அப்படி இருந்துச்சுன்னா, 5 லட்சம் கடன் இருந்துச்சுன்னா, இப்ப 4 லட்சம் கடன் இந்த 3.5 ஆண்டுகள்லன்னு சொல்றாரு இல்லையா? கிட்டத்தட்ட 10 லட்சம்னே வச்சுப்போம் தோராயமா. இந்த 10 லட்சம் கடனை எப்படி அடைக்க போகுது? 2026ல தாவேகா வந்து அடுத்த ஆட்சி மாற்றத்தை நாங்க தான் கொண்டு வருவோம்னு சொல்ற உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கணும்னு மக்களுக்கு சொல்லணும்ல. மக்கள் அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. நிச்சயமா அந்த செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்படும், அறிவிக்கப்படும். இப்ப அவங்க ஆதவர்ஜனா ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, நாம வந்து இனி நாளை முதல் எதிர்க்கட்சி, நீங்க எல்லா எதிர்க்கட்சிகள், நம்முடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுல நாங்க எங்க பொசிஷன் பண்றோம்னு தெரிஞ்சுக்கங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்காக
அடுத்து நம்மளுடைய யுக்தி என்பது என்னன்னா, நாம் நாளை முதல் எதிர்க்கட்சிகள் நம் தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை போல செயல்படுவார் அப்படின்ற இடத்துக்கு இப்ப நகர்றாங்க. இதுதான் யுக்தி. எதிர்க்கட்சியா செயல்படுறதுங்கிறது வேற. அந்த எதிர்க்கட்சிக்கான யுக்தி, எதிர்க்கட்சியா செயல்படுறது யுக்தியா இல்ல அரசு இதெல்லாம் தவறு செய்திருக்கிறது அதை சுட்டி காண்பிப்பது யுக்தியா? எதிர்க்கட்சியாவே செயல்படுறோம்னா இப்பவுமே எதிர்க்கட்சி தானே நீங்க எல்லாருமே. அரசியல் கட்சி தொடங்கி ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைக்கிற எல்லாருமே எதிர்க்கட்சி வரிசையில தானே இருப்பாங்க. நிச்சயமா இப்ப நம்ம சட்டமன்றத்துக்கு செல்லாத சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போல செயல்படுவோம். அதுதான். இன்னொன்னு நீங்க ஒரு விஷயம் 1967 மற்றும் 77 சுட்டிக்காட்டுறாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுங்க. எதிர்க்கட்சி தலைவர்னா சட்டமன்றத்துக்கு போறது போவாதது இல்ல. நான் சொல்றது மக்கள் பிரச்சனையில எதிர்க்கட்சியுடைய ரோல்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப செந்தில் பட்டியலிட்டார்ல, ஆளுங்கட்சியா இருந்து மொழி கொள்கைக்கு வந்து போராட்டம் நடத்துச்சு. இந்தியா கூட்டணி கட்சிகளா, திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்துச்சு. விஜயுடைய கட்சி என்ன போராட்டம் நடத்தியது? அவங்க நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்துறாங்க. நீங்க என்ன சட்ட போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு ஒவ்வொன்னா கேள்வி எழுப்பினார்ல. அப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் பண்ணுனீங்க, பண்ணலன்னு கூட கேள்வி இல்ல. இனி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கே ஜோக்கா இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களே தெருவுல வந்து போராட்டம் பண்றாங்கன்னா இதுல கோளாறு இருக்குன்னு இருக்கா இல்லையா? அப்படிங்களா சார்? நான் ஒன்னு சொல்றேன் சார். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் செய்யலாம். நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல எத்தனை மணிக்கு ஃளைட் இறங்கணும், எத்தனை மணிக்கு ஃளைட் போங்கறத முடிவு பண்ண முடியுமா? ட்ரெயின் எத்தனை மணிக்கு எடுக்கணுங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சரால முடிவு பண்ண முடியுமா? ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசினுடைய அதிகாரங்கள் என்ன, பொதுப்பட்டியல்னா என்ன, பொதுப்பட்டியல்ல எது இருக்குது, இதெல்லாம் தெரியாம வர்றதுனால சிக்கல். இது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க போராடுறாங்கன்னா சார், இங்க பாருங்க, கல்வி கன்கரன்ட் பட்டியல். இங்க பாருங்க, மரியாதைக்குரிய அவங்க செந்தில் தெரிஞ்சுக்கணும், கல்வி வந்து கன்கரன்சி பட்டியல்ல இருக்கு. சமமான உரிமை அந்த இடத்துல இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு பேசுங்க. அப்ப மாநில அரசினுடைய செயல் அங்க இருக்கு. மாநில அரசினுடைய சமமான உரிமை இருக்கிற இதை இன்னைக்கு ஷாகுல் ஹமீது சொன்னதையாவது விஜய் சொன்னாரா? ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கும் பொழுது மாநில அரசுக்கு சமமான உரிமை இருக்கு, நிதியை கொடுக்க மாட்டேன்னு எப்படி மத்திய அரசு சொல்ல முடியும்னாவது கேட்டாரா? நான் அந்த தான் கேக்குறேன். உங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன் நானு. இவங்க போராட்டம் பண்ண வேண்டிய இடம் எது சொல்லுங்க பாப்போம். மாநிலங்களவைக்கு இத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நாங்க அனுப்பிச்சோமே, நீங்க மாநிலங்களவைக்கு நம்ம அனுப்பல, மக்களவைக்கு தான் அனுப்புறோம். இரண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. மக்களவை சட்டம் இயற்றக்கூடிய மாநிலங்களவையை நீங்க முடக்குறீங்களா? நீங்க ஜனாதிபதி மாளிகை முன்னாடி போய் தர்ணா பண்ணீங்களா? நீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்சபா and ராஜ்யசபா. ஷாகுல் சார், எங்க போய் நீங்க தடுக்கணும்? நல்லா பேசுறீங்க. நீங்க எங்கள போல நாங்க இறங்கி போராடுறப்ப நீங்க நல்லா இருக்கு சார், நல்லா பேசுறீங்க சார். ஒரு நிமிஷம் சார், கவனியா இல்லையா உங்களுக்கு? இத்தனை மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள், எத்தனை மாநிலங்கள் உறுப்பினர் சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார், எத்தனை மாநிலங்கள் உறுப்பினர் சொல்லுங்க சார். நீங்க தாங்க எல்லாமே 40 நமதே நீங்க அது பேர் மக்களவை சார். மக்களவை சொல்லுங்க சார், சொல்லுங்க மக்களவை. இருங்க செந்தில், நான் பேசிட்டு இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறேன். இருங்க செந்தில், பேசிட்டு வரேன். 39 சாகுல், ஒரு நிமிஷம் புரிந்து கொண்டு பேசுங்க. 39 + 1 40 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களவை உறுப்பினர்களும் அங்க போராடினாங்க, குரல் கொடுத்தாங்க. அவங்க குரல் கொடுத்ததற்கு எதிராக மத்திய அரசிலிருந்து நிதியமைச்சர் பேசினார். எல்லாருமே அவங்க தரப்புல இருந்து பேசினாங்க. இதெல்லாம் நாடாளுமன்றத்துடைய அவர் அதை தான் குறிப்பிட்டார். அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. வீடியோவா டாக்குமெண்டா சன்சாத் டிவியில இருக்கு, தூர்தர்ஷன்ல இருக்கு, நீங்க போய் யூடியூப்ல பாத்துக்கலாம். ஆனால் தாவேகா என்ன செய்ய, நான் என்ன செஞ்சாங்கன்னு கூட இந்த மீன் டைம், இது ஒரு ஷார்ட் பீரியட், நான் அதை கேட்க கூட இல்லை. என்ன செய்ய போகிறது? மொழி உரிமை சார்ந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்க? உங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாக இங்க இருக்கக்கூடிய மத்தியில மாநில அரசுகளை எதிர்ப்போம், கெட் அவுட்னு இன்னைக்கு ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஆரம்பிக்கிறீங்க. சரி, மத்திய மாநில அரசுகளுக்குனாவது அந்த வார்த்தை இருக்கா? வெறும் கெட் அவுட்னா யாரை கெட் அவுட்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? இங்க பாருங்க, இங்க உள்ள 2 அரசுகளுமே கெட் அவுட் தாங்க. அதுதான் அதனுடைய இது. வேற யார் ஆட்சியில இருக்கா? அவங்கதான் கெட் அவுட். அதுதான் அதனுடைய பொருள். ஏன் நேரடியாக அதை இப்ப அவங்க 2 பேரும் ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க 2 பேரும் நேரடியா அட்டாக் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்படி நேரடியா சொல்ல வேண்டியதுதானே? மத்திய மாநில அரசுகளுக்கான கெட் அவுட்னே ஹேஷ்டேக் கிரியேட் பண்ண வேண்டியதுதானே? நீங்களும் அதே ஹேஷ்டேக் கிரியேட் பண்றீங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணா அவங்க விளையாடுறாங்க நாடகம்னா அதை எப்படி ஏத்துப்பாங்க மக்கள்? இல்லம்மா, இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர்களுக்கான இயக்கம் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். அப்படிங்கும் போது இதெல்லாம் ரொம்ப போட்டு விளக்கம்லாம் போட்டு அப்படியே நல்ல மீன்கள் விற்கப்படும். அதுதான் சார் அந்த போர்டுகள் தான்.
இங்க விக்காம எங்க விக்கிற, வேற எங்கயா இங்க எடு. நல்ல அப்புறம் என்னங்க அப்புறம் அவரை பேச அனுமதிங்க. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கையெழுத்துல ஏன் வந்து அவர் பேச அவருக்கான நேரத்தை கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு நேரம் ஓகே பிரசாந்த் கிஷோர் ஏன் கையெழுத்து போடல மட்டும் கேளுங்க. பிரசாந்த் கிஷோர் ஏன் கையெழுத்து போடல? நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியாச்சுமா, கொள்கை எதிரி அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த காலத்திலும் கொள்கையில சமரசம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டுமில்லை உறவுமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு தடவை கூட்டு வந்து இந்த தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். கேபி முனுசாமி சொல்லிட்டாரு. கேபி முனுசாமி போன வாரம் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வெச்சராஜா போன்றவர்கள் மிகப்பெரிய சாகுல் ஹமீத், அதாவது வந்து பாஜக சாகுல் ஹமீத் நீங்க எதிர்க்கிறது முக்கியமல்ல. சாகுல் ஹமீத் எனக்கு உங்க கருத்து முக்கியமல்ல. விஜய் எங்கேயாவது குறிப்பிட்டாரா? நீங்க சொல்ற இந்த வாதத்தை விஜய் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? அதாவது வந்து திமுக தான் பாஜகவை இங்கே உள்ளே கொண்டு வந்ததுன்னு விஜய் எங்கேயாவது சொல்லி நேரடியாக சுட்டி காண்பித்து பேசினாரா? சாகுல் ஹமீது பேசலாம், 1000 விஷயங்கள் பேசலாம், அதுவல்ல விவாதம். விவாதத்துல விஜய் பேசியதை வச்சு நகரும் பொழுது விஜய் ஏன் வெளிப்படை, ஒரே சிம்பிள் கேள்வி சார், அவர் எல்லாரையும் எதிர்க்கிறது தான் எங்க கட்சின்னு சொல்லிட்டார்ல, 2 பேரையும் வெளிப்படையாக ஏன் பேசவில்லைங்கிறது தான் கேள்வி. அம்மா நீங்க சொல்றது புரியுது, 100% நீங்க ரொம்ப சரியாதான் நகர்த்துறீங்க விவாதத்தை. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் ஒரு சிறுபான்மையோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன், வேற ஒண்ணு இல்ல. இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்வத தளபதி இதை சொன்னாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. தளபதி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, 1967 77 போல் நாம் தேர்தலை சந்திப்போம். மூன்றாவது என்ன சொல்றீங்கன்னா, உங்கள் விவாதத்தில் எடுத்திருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் அரசியலில் யாரும் நிரந்தர எதிரி அல்ல, நண்பன் அல்ல. அதுதான் வர. அப்ப உங்க நிரந்தர நண்பன் யாராக போறா, எதிரியா யார் இன்னைக்கு இருக்கிறா, யார் நாளைக்கு நண்பராக போறா? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆரம்பத்துல சீமான் அவர்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய முரண் இருந்தது, ஒற்றுமை இருந்தது, முரண் இருந்தது. இது வந்து ஒற்றுமை இருந்ததா முரண் இருந்ததா? ஏமா முரண் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. ஒற்றுமை இருந்தது, முரண் இருந்தது. நாளைக்கு ஒற்றுமை வரலாம், முரண் வரலாம். அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட எங்களுக்கு மிகப்பெரிய அன்பும் பாசமும் உண்டு. அவர்கள் எங்க மேல முரண் இருக்கலாம், நாளைக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமை வரலாம். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களிடம் ஒரு அன்பும் பாசமும் உண்டு, ஒற்றுமை வரலாம், முரண் வரலாம். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய எங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு, அவர்களுக்கு ஒற்றுமை வரலாம். இப்ப நான் சொன்னவங்க கொஞ்சம் அரசியல். தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் சரவணன் வந்து 3 எழுத்துன்னு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய அந்த கவிதையுடைய அந்த மேற்கோளை காண்பிச்சு பேசினார் இல்லையா? அப்படி பார்த்தா திமுகவுடைய பாதி கொள்கையை தாவேகா வச்சிருக்கிறதுனால உங்களுக்குள்ள வந்து நாளைக்கு நண்பன் ஆயிருவீங்க, முரண் தான் எங்களுக்குன்னு சொல்ல முடியுமா? முரண் கூட சொல்ல முடியலையே. அதுலயும் தான் கருத்தியெல்லாம் ஒன்னா இருக்கீங்களே. நீங்களும் அம்பேத்கரை பேசுறீங்க, அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பெரியாரை பேசுறீங்க, அவங்களும் பேசுறாங்க, மத்திய அரசை நீங்களும் எதிர்க்கிறீங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க. அதனாலதான் கேட்டேன், யாரு நண்பன் யாரு எதிரின்னு கேட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க திமுகவோட கொள்கை முரண் என்னைக்குமே சொல்லல, அரசியல் முரண். நல்ல கொள்கை. அண்ணா அவர்களே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சரி, சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. அரசியல் முரண், அரசியல் முரண். நல்ல அடிப்படைகளை தந்த தந்தை பெரியாருடைய கொள்கைகள், பேரறிஞர் அண்ணாவுடைய அரசியல் கொள்கைகளை வழிப்படுத்துவதிலே, முறைப்படுத்துவதிலே சரியான சமூக நீதியை, இந்த சமூக நீதி அரசியல் என்று சொல்லக்கூடிய அரசியல் முரண்னா அப்ப அதிமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள் ஏன் வைக்கல? அதிமுகவோட அரசியல் முரண் இல்லையா, கொள்கை முரணும் இல்லையா? அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையில பயணிக்கிறவங்க தான் திராவிட கட்சிகள்ங்கிற முறையில. அப்ப அதிமுக வந்து உங்களுக்கு நண்பனா? ஏன்னா அதிமுக குறித்த விமர்சனங்களே இல்லையே. அல்ல இந்த பண்ணைக்காரர்களுக்குள்ள அதிமுகவும் அடக்கமா? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியா இருக்கும் பொழுது நாம மடைமாற்றி நம்முடைய எதிர்ப்பு அதிமுக பக்கம் கொண்டு போனோம்னா பிரச்சனைகள் பிரச்சனைகள் வழங்கி போகும். நான் சொல்லக்கூடிய நேர்மையான தலைவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், மரியாதைக்குரிய இங்கே இருக்கக்கூடிய மற்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் என்றைக்கு 1967 ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ அப்படி ஒரு முடிவு ஏற்படும். 1977